வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சக்ஸஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நியூஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. கோடை காலத்தில் பள்ளிக்கூடம் சும்மா இருக்குது என்று வாடகைக்கு விட்ட புண்ணியவான் யாரோ அப்படின்னு இருக்கா. இது என்ன நியூஸ் அப்படின்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அவினாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து நடுநிலைப்பள்ளியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 பேர் சேர்ந்து வந்து சாராயம் காய்ச்சினதா சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பார்க்கும்போது எப்படி ஒரு ஆசிரியர்ன்றதை தாண்டி சக மனிதராக எப்படி தோணும் ஒரு சாதாரண மக்களாக. ஒரு ஸ்கூலில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்க அப்படிங்கும்போது நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியலை. நம்ம வந்து இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, படித்த பள்ளிக்கூடம் வந்து கோயிலுக்கு சமம்னு. கோயில் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அதை பள்ளிக்கூடமாவது மதிக்கலாம்ல. என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து நமக்கு ஆசிரியர் பணி போடலை அப்படின்ற மாதிரி நம்ம வருத்தப்பட்டுருக்கோம். ஆனால் ஸ்கூல் இங்கே என்னவா மாறிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த வருத்தத்தை பார்க்கும்போது இது பெரிய வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன நடந்தாலும் கடந்து போகணும், தாங்கிட்டு போகணும் அப்படின்றது தான் தெரியுது இதில். இதையெல்லாம் பார்க்கும்போது பள்ளிகள்லையே நிறைய நியூஸ் பார்க்குறோம். நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிறதும், ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பள்ளிகள்லையே இப்படி சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்த வர சந்ததி எதை நோக்கி போகுதுன்றதும் தெரியலை, பள்ளிகளும் எதை நோக்கி போகுதுன்றது தெரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆசிரியர்ன்றதை தாண்டி ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும்போது நமக்கு வந்து கல்வி அறிவை தர்ற ஒரு இடம். நீங்கள் அதை பெருசாக நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு அதை அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல. ஒரு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆசிரியராக அதுக்கு மேலே வருத்தமாக இருக்குது. என்ன சொல்ல, எது நடந்தாலும் 2 நாள் 3 நாள்லாம் நிற்கும். அதை தாண்டி அது வந்து சாதாரண நியூஸ் ஆயிரும்ன்றது நம்மளோட ரிசல்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருமே பொங்கணும் அப்படியே. அதுக்கப்புறம் அப்படியே ஓகே அப்படின்ற மனநிலைக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லாமே ஒரு 2 நாள் நியூஸ் தான், அதுக்கப்புறம் 3ஆவது நாள் சாதாரணமாயிருன்ற மாதிரி தான் இந்த நியூஸும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், தக்க தண்டனை கொடுக்கணும். பள்ளின்றதை வந்து இந்தளவுக்கு பள்ளியிலையே பண்ணுறாங்கங்கும்போது வேறு என்ன சொல்ல. நமக்கு கல்வியை தர்ற ஒரு இடம், நம்ம வீட்டுக்கு அடுத்து பாதுகாப்பான இடம் அப்படின்றது பள்ளி. அதுலேயும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னத்தை சொல்ல. இது வந்து ஊர் மக்கள் தான் ஒன்று கூடி வந்து அவங்கவுங்க பள்ளியை பாதுகாக்கணும்.